ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களும் இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய ரீசன்ட் டேஸ் சேஞ்சஸை பற்றி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் உங்களுடைய ட்ரேடிங்க்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைக்கிளிக் மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம், இல்லை ஒரு 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 பீரியட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். லாஸ்ட் 3 மாதம் மாதிரி அதுக்கு முன்னாடி மாதங்கள் வந்து இருந்ததில்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த லாஸ்ட் 2 வாரம் சேஞ்சஸ் ஆகிருந்தது. நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஐவிஸ்கியூ வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 7-8 நாளில் நல்லாவே இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700-800 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதுக்கான காரணங்கள் இல்லை, இதுக்கான விஷயங்கள் வந்து என்னோட ட்ரேடிங்கில் எனக்கு அஃபெக்ட் ஆச்சு. அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் அந்த வீடியோவுமே பண்ணேன். இப்போ அதே மாதிரி ஒரு 3 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போது ரீசெண்ட் டேஸாக மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஒரு 700-800 பாயிண்ட் வரை இறங்கி இருந்தது. இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபாலுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 21,000 கீழே மார்க்கெட் பெருசாக போகாது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்து இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து நம்ம பார்க்குறது ரொம்பவே அரிது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அன்லஸ் எந்த ஒரு பெரிய விஷயங்கள் வராத வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப அரிது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அக்குமுலேட் பண்ணணும், இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட கேட்டு நீங்கள் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. நிறையவே இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸ்டாக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய சூப்பரான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ப்ரைஸில் கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் 1.5 வருஷம் 2 வருஷம் லோவில் கிட்டவே இருக்குது. அண்ட் இடிஎஃப்ஸை சொல்ல போனால் எல்லா இடிஎஃப்ஸுமே கிட்டத்தட்ட வந்து குறிப்பாக சொல்ல போனால் ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்ஸ் எல்லாம் நல்லாவே இறங்கியிருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் இடிஎஃப் கூட இருக்குது. வேணும்னா அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடியா. உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம், வீடியோவுமே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐவிஸ்கியூ கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் 3 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் டே சொல்லியிருந்தாங்க. இட் ஃபால் ஜனவரி மந்த் சீரியஸ் அப்படின்றதுனால நேற்று ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடந்ததுங்க ஐவியில். அந்த மாதிரியான மே மந்தோடைய ஐவி வந்து ரொம்பவே ஃபால் ஆயிருந்தது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் மாறிடுச்சு. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டேஷன் மாறிடுச்சுன்னா ரொம்ப தூரத்தில் ரொம்ப ஓடிஎம்ல கால்லையும் புட்லையும் 2 சைடும் வந்து ஐவியோட சேர்ந்து ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இருந்தது. அந்த ப்ரைஸ் எல்லாம் கரைஞ்சி போச்சு நேத்தோட. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது அப்படியே ஷிஃப்டட் டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனு, இல்லைனா வந்து ஜூன் எண்டில் கூட அதோட தாக்கம் இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அது இருக்குது. ஓகேங்களா? பட் நேற்று வந்து இனிஷியலாக வந்து ஐவி ஸ்பைக் ஆகி மறுபடியும் வந்து கூல் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில். பட் நம்ம மந்த்லி சீரீஸில் போய் பார்க்கும்போது அங்கே வேற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இதுதான் ஸ்கியூங்க. ஸோ இது வந்து இந்த வீக்குக்கான ஸ்கியூ. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காலுக்கும் புட்டுக்கும் இதுக்கு முன்னாடி வரையும் ஏன் மார்க்கெட் வந்து என்னன்னே தெரியாமல் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கோம். நம்ம வந்து கால் ஆப்ஷன் வாங்கினா ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து லாஸ்ட் ஒரு 6 மாதமாக வந்து எழுதப்படாத விதியாக இருந்தது. அதுக்கான காரணம் அப்சைடில் ஸ்கியூ இருந்தது ஒரே ஒரு காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாச்சாவே பலிக்காதுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஐவி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நாட் ஓன்லி அட் த மணி. நீங்கள் கொஞ்சம் ஓடிஎம் எடுத்துகிட்டு போனாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. சொல்ல போனால் கொஞ்சம் டவுன் சைடில் தான் கொஞ்சம் ஃபியர் இருக்க மாதிரி இருக்குது லைட்டாக. பட் 21,500 கீழே கூட போகாது அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். லெட்ஸி நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். பட் இன்னும் வந்து கிட்டத்தட்ட இந்த வாரம் 3, 4, 7 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மந்த் சீரியஸில். ஸோ கண்டிப்பாக வந்து 22,200க்கு மேலே தான் வந்து எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ லெட்ஸி, இது ஒரு கணக்கு நான் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த ஐவிஸ்கியூ கண்டிப்பாக மாறி இருக்கு. இது வந்து பழையது மாதிரி இருக்கு. அதுதான் நான் இங்கே சொன்ன ஓஐ பில்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழையது. ரொம்ப பழையதுன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, இல்லைன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதுதாங்க டைமு. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிட்வீனில் இருக்கிற 50-50 பாயிண்ட்டுகளில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிறதும் அன்வைண்டும் ஒரு கணக்கில் எடுத்துக்கப்படலை லாஸ்ட் ஒரு 6 மாதமாக. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கவே மார்க்கெட் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பில்டப்பும் அன்வைண்டிங்கும் இருக்குது. இதோடைய
சிம்பாலிக்காக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்ரி 50 பாயிண்ட்டுக்கும் நான் ஸ்லோவாக ஏறுவேன் ஸ்லோவாக இறங்குவேன்னு சொல்லுது. பட் இதோடைய பிடிப்பு இல்லைன்னா இதோட ஐவி வந்து எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அகைன் வந்து இந்த ஸ்கியூ அப் சைடில் போக வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஸோ 21,000 கீழே வரையும் போகாது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதை நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். பட் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கணக்கு எடுத்துப்போமோ அதை எடுத்துக்கங்க. எங்கே ஹையஸ்ட் இருக்கோ அது கிட்ட வரையும் வந்துட்டு மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்ரி 50 பாயிண்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உருவாகுது, அங்கே நிற்கிது, அங்கே கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது, இதுதான் விஷயம். பட் லாஸ்ட் 3 மாதமாக அப்படி கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் 50 பாயிண்ட்லாம் கிடையாது. மார்க்கெட் வந்து அடுத்து எங்கே நிறுத்தம், அடுத்து எங்கே ஸ்டாப் போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 பாயிண்ட்டுக்கு தான் ஸ்டாப் போடும். அண்ட் குறிப்பாக பார்க்க போனால் இந்த எலெக்ஷன் வரையும் கன்சாலிடேட்டாக மார்க்கெட் இருக்குன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு கன்சாலிடேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கதை வேறு. செபி வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ், நிறைய வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு விஷயங்கள் வார்னிங் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஃபண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாக ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் அதிகமாக நிறைய கம்பெனியில் நிறைய பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா ஒரு பபுள் மாதிரி. இப்போ ப்ராஃபிட் வந்து வந்துக்கிட்டு இருக்க கம்பெனி சடனாக ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன்ஸ் வந்து அடி வாங்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் அடி வாங்குறதுனால கண்டிப்பாக அது வந்து இன்வெஸ்டாருக்கு எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லி ஒரு முன்கூட்டியே இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்குது. அதனால் கம்பெனியை ஒழுங்காக கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் மாதிரி ஆக்சுவலாக போயிருக்கு ஏஎம்சி தரப்பில், ஏஎம்சிக்கு. ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, கிட்டத்தட்ட லார்ஜ் கேப்பு கிட்டத்தட்ட ஒரு 3% என்னமோ இறங்கியிருக்கு. பட் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் நல்லாவே இறங்கியிருக்குங்க. குறிப்பாக இந்த மிட் கேப் நிஃப்டின்னு சொல்கிறது ஒரு செலக்டட் 25 ஸ்டாக்ஸ் தான். இதுவே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% அளவு வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இது ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஆஸ் பர் மீ. ஸோ ஒரு தரமான ஸ்டாக்ஸு நிறைய ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்னே கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கும் தாண்டி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆட்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இடிஎஃப்ஸை நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள், அது ஒரு வீடியோவாக போட்டு நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா இடிஎஃப்ஸ்லேயும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ரீசெண்ட் டேஸில் நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இது ட்ரேடர்ஸ்க்கும் சரி இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.